விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் பகல்காமில் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவி மக்களுக்கு அம்மா பேரவை மற்றும் மகளிர் அணி சார்பாக பிரார்த்தனை செய்யப்பட்டது. தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் எனவும் அதற்கு பதிலாக பகல்காமில் கொல்லப்பட்ட மக்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதை அடுத்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கலந்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே டிக்டாக் பிரபலமான ஜிபி முத்து வீட்டின் முன்பு கோவில் பணிகள் குறித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜிபி முத்து, பெருமாள்புரத்தில் கீழத்தெருவை காணவில்லை என்ற புகாரை திசை திருப்புவதற்காகவே கோயில் தொடர்பான பிரச்சினை மக்கள் தம் மீது திருப்புவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பெட்ரோல் வாங்குவது போன்று மோட்டார் பைக்கில் வந்து ஊழியரை தாக்கி மர்ம நபர்கள் சுமார் 20,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மேற்கூரை இடிந்து விழுந்து காயமடைந்த 4 பேரை அமைச்சர் தங்கம் தென்னரசு மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். இதனையடுத்து சிகிச்சை பெற்று வரும் 2 குழந்தைகளிடமும் ஆறுதல் கூறி பின்னர் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை சார்பில் தனியார் பள்ளி வாகனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனையில் குடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரன், வேலூர் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சி அம்மன் கோயிலில் செல்போன் மற்றும் உடைமைகள் வைக்க தானியங்கி லாக்கர்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ள செயல்பாடு பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் இனிவரும் காலங்களில் செல்போனை கோவிலுக்குள் கொண்டு செல்ல முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என சங்கரம் மடம் மேலாளர் சுந்தரேசன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான சீனியர் சாஃப்ட் டென்னிஸ் குழு போட்டிய ஆடவரில் கரூர் முதலிடமும் மகளிரில் வேலூர் முதலிடமும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து தனிநபர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் ஆகிய போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் தீக்கதிர் பேருந்து நிறுத்தம் அருகே நடந்து சென்ற இளைஞர் ஒருவரை போதை ஆசாமிகள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சட்டவிரோத போதை விற்பனையால் சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகி குற்ற செயலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்க தடையில்லா சான்று வழங்க நகர்மன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நகர்மன்ற துணைத் தலைவர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபெறும் ஜமாபந்தியில் திருப்போரூர் குருவட்டம் சார்பில் 17 கிராமங்கள் கலந்து கொண்டன. இதில் ஜமாபந்தியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் விவசாயிகளுக்கு கறவை மாடுகளை வழங்கிய பின்னர் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். காரைக்கால் மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கையெழுத்து இயக்கம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கையெழுத்து பெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து ஏன் தேவை என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கையெழுத்து இயக்கம், எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், வி வாண்ட் ஸ்டேட்ஹுட் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 18வது வார்டு கவுன்சிலர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்களின் தாகம் தீர்க்கும் வகையில் குளிர்பானங்களை இலவசமாக வழங்கினார். மேலும் 18வது வார்டு கவுன்சிலர் சசிரேகா ரமேஷ்குமார் மற்றும் பாஜக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் ஆகிய இருவரும் தூய்மை பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 3 குளிர்பானங்கள் என்ற வீதத்தில் 10 நாட்களுக்கு 3000 குளிர்பான புட்டிகளை வழங்கியுள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.